வணக்கம். தேர்தல் தர்பார் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தேர்தல் தர்பாரின் பேசு பொருள் என்ன? இதோ இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தேர்தல் அரசியலில் கட்சிகளையும் அதன் சின்னங்களையும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கான முக்கிய பங்கை சின்னங்கள் வகிக்கின்றன. கடந்த கால தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் வேட்பாளர்களின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் சின்னங்களின் பங்கு இன்றியமையாத ஒன்றாக இருந்திருக்கிறது. உதயசூரியன், இரட்டை இலை, கை, சைக்கிள், தாமரை, யானை, சேவல், மாம்பழம், முரசு, சுத்தியல், அரிவாள், நட்சத்திரம், வில்லம்பு என மக்கள் வாழ்வியலோடு இணைந்திருக்கும் பல்வேறு அடையாளங்களை அரசியல் கட்சிகள் தங்கள் சின்னங்களாக தேர்ந்தெடுப்பதும் அதனை உரிய முறையில் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து உறுதிப்படுத்துவதுமே நடைமுறை. ஆனால் ஒரு கட்சியிலிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து செல்லும் ஒரு தரப்பு தங்களுக்கும் அந்த சின்னம் கட்சியின் பெயரில் உரிமை இருப்பதாக கூறி தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றத்தையும் நாடிய கதைகள் தமிழகத்தில் ஏராளம் உண்டு. உதயசூரியன், இரட்டை இலை என தமிழகத்தின் 50 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட திமுக, அதிமுகவும் இந்த சிக்கலிலிருந்து தப்பவில்லை. இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கா அமமுகவுக்கா என நேற்றைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வரைக்கும் இது தொடர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளின் சின்னங்களில் போட்டியிடுவது என்பது விருப்பத்துடன் நடக்கிறதா அல்லது நிர்பந்தத்தின் பேரில் நடக்கிறதா? இன்றைய நவீன யுகத்தில் புதிய சின்னத்தை மக்களிடம் பிரபலப்படுத்துவது அவ்வளவு சிரமமான காரியமா? இதுபோன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய தேர்தல் தர்பார். பிரபல சின்னம் வெர்சஸ் புதிய சின்னம், சின்னங்களுக்கான பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? தற்போதைக்கு தேர்தல் கூட்டணிகள் அமைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளினுடைய அதே சின்னத்தில் இவர்கள் போட்டியிடுவது என்பது எந்த அளவுக்கு அவர்களுக்கான வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது? பேசலாம். இன்றைய அமர்வில் நம்மோடு இந்திய குடியரசுக் கட்சியின் திரு சேகு தமிழரசன், மனிதநேய மக்கள் கட்சியின் திரு அப்துல் சமது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு. வணக்கம். திரு சேகு தமிழரசன், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். ஒரு வேட்பாளர்களினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதுல சின்னங்களுக்கான பங்கு என்பது என்னவாக இருக்கிறது? ஏன்னா பல சின்னங்கள்ல திரு சேகு தமிழரசன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். பல தேர்தல்களை கண்டிருக்கிறார். அப்படிங்கிற முறையில வேட்பாளர்களினுடைய வெற்றி தோல்வியை சின்னங்கள் எப்படி தீர்மானிக்கிறது? பல கட்டங்கள், 52, 57 தேர்தல் கட்டம் என்பது ஒரு நிலை, 62 அப்படியே அது ஒரு 72 அது வரையிலான ஒரு நிலை, பின் இப்படி ஒரு 10. இப்போதெல்லாம் சின்னங்களுடைய பங்கு என்பது மிக குறைந்தபட்சம் ஒரு 5% தான். அது என்ன சின்னம், யார் வேட்பாளர், யார் கட்சி, அது என்ன, அந்த கட்சிக்கு என்ன சின்னம் என்பது இந்த சின்னம், அதனால் இந்த சின்னத்துக்கு போட்டுருவோம் அப்படியெல்லாம் கிடையாது. இது பல தேர்தல்களில் இப்போ நீங்கள் தமிழகத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு யானை சின்னம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சின்னம். அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அது இந்திய குடியரசுக் கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்தவரை இந்திய குடியரசுக் கட்சியினுடைய சின்னம். தமிழகத்தினுடைய இந்த பல தேர்தல்களில் இந்த யானை சின்னம் இந்திய குடியரசுக் கட்சியிடமும் இருந்திருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியிடமும் இருந்திருக்கிறது, இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியும் இருக்கிறது. அதனால இவருடைய வாக்கு வங்கியோ அவருடைய வாக்கு வங்கியோ மாறி இருக்குமா, செதறுமா? அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அது மிக குறைந்தபட்சம். அதுவும் சமீப கால விஞ்ஞான வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, இந்த அளவுகோலை எடுத்துக்கொண்டு பார்க்க முகமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளோடு கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிற போது அந்த பெரிய சின்னத்தை தானே சிறிய கட்சிகள் விரும்புறாங்க. இப்போ நீங்கள் இரட்டை இலையை விரும்பிய மாதிரி அப்படின்னு அதை சொல்லலாம்ல. அது இப்போ அதுல ஒரு அரசியல் வன்மம் இருக்கிறது. அது எப்படி ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, நீங்க ஆன்டி டிஃபெக்ஷன் பில் வர்றதுக்கு முற்பட்ட காலம், கட்சி தாவல் சட்டம் வருவதற்கு முற்பட்ட காலம், அதற்கு பிற்பட்ட காலம். கட்சி தாவல் சட்டம் வருவதற்கு முற்பட்ட காலத்தில் ஒரு கட்சி அவருடைய சின்னத்தை யாருக்கு வேண்டுமானாலும் தரலாம், அது ஒரு பெரிய இல்லை. அதுக்கப்புறமா 40 நாட்களுக்குள் வெற்றி பெற்ற வேட்பாளர்
தான் என்ன கட்சி என்று சொல்கிறாரோ அதுதான் அவருடைய கட்சி. அவர் அங்க வந்து சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ போய் பேரவை செயலகத்துக்கு நாடாளுமன்ற செயலகத்துக்கு நான் இந்த கட்சியை சார்ந்தவன் என்று எழுதி கொடுத்தால் அதுதான் அவருடைய கட்சி. அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கட்சி தாவல் சட்டம் வந்துவிட்ட பின்னால் எந்த கட்சியினுடைய சின்னத்தை ஒருவர் பயன்படுத்தி நிற்கிறாரோ அந்த கட்சி தான் அவர் எந்த கட்சி என்பதை தீர்மானிக்கும். இது உண்மையில் நம்ம வந்து நம்முடைய ஜனநாயகம் என்பது தனிமனித ஜனநாயகம். இப்போ வந்து அமெரிக்காவில் கட்சி ஜனநாயகம், வேறு சில நாடுகளில் கட்சி ஜனநாயகம். நம்முடைய ஜனநாயகத்தை பொறுத்தவரையில் இது தனிமனித ஜனநாயகம் இப்போதும் இருக்கிறது என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கும் போதே அதனால தனித்து எல்லாரும் அவரவர்களுக்கு இருக்கிற கட்சியினுடைய சின்னத்துல போட்டியிட முடியலையே. யாராவது ஒரு கட்சியை சார்ந்து அவர்களுடைய சின்னத்தின் அடிப்படையில் போட்டியிட்டு அந்த கட்சியின் கொறடா சொல்லக்கூடிய உத்தரவுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நிலை தானே இப்பயும் தொடர்ந்துகிட்டு. இதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல ஒரு வரி சொன்னேன், அரசியல் வன்மம். சின்னத்தை கொடுக்கிறவர்களுக்கு வன்மமா, அந்த சின்னத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு வன்மமா? சின்னத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு நிர்பந்தம், சரி. சின்னத்தை தருகிறவர்களுக்கு வன்மம். அவங்க தங்களுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு விரும்புறாங்க. தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அவர் எந்த நிலையிலும் அவர் வெற்றி பெறுவாரேயானால் அவருடைய பதவி காலத்தில் அவருடைய கட்சியை, அந்த கட்சியின் கட்டுப்பாட்டுகளை அவ்வளவு எளிதாக மீற முடியாத கட்சிகள் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு அர்த்தம். இல்ல, அதை நீங்க எப்படி வேணா பொருள் கொள்ளுங்க. நான் ஒரு வரியில சொன்னேன், அது வந்து என்ன பேர், பிக் பிரதர் ஆட்டிடியூட், மூத்த சகோதரர் உணர்வு, தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு. இல்ல, நான் நேரடியாவே கேட்கிறேன். ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு, இந்திய குடியரசு கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் வாக்கு வங்கி நிறைவாக இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு 5% வச்சுக்குவோம். அந்த 5%ல வேலூர் மாவட்டத்தில் போய் சேக்கு தமிழரசன் என்று சொன்னால் தெரியும், யாருக்கு வேணாலும் தெரியும். அந்த வாக்குகளுக்கு முக்கியத்துவம் அந்த 5% தான். அதுதான் நான் சொல்றேன். அந்த அப்படி பெயர் சொன்னால் தெரியும், அவரை அடையாளம் தெரியும் என்று அப்படி இருக்கிற ஒரு அடையாளத்துக்கு பிறகு கட்சி முக்கியத்துவம் உண்டு. இப்ப கட்சி இப்போ வந்து பல நேரங்களில் வந்து ஒரு கட்சி வந்து போட்டியிடுறதுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அந்த 2 படிமங்களையும் தருவார்கள். அது கொண்டு போய் சரியான நேரத்தில் தர முடியாமல் பல நேரங்களில் நீங்கள் வந்து மாறியெல்லாம் வந்திருக்கு. சில நேரங்களில் வந்து இந்த சின்னத்துக்கு எங்களுடைய கட்சி சின்னம், இந்த சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்காதீங்க, அங்கே வேற ஒருத்தரை மாற்றி போட்டிருக்கோம், அவர் சுயேட்சை சின்னத்தில் நிற்பாரு, அவருக்கு போட்டுங்கள்லாம் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்த காலமெல்லாம் உண்டு. அவர்களே அவருடைய சின்னத்துக்கு போராதீர்கள் என்று சொன்ன வரலாறுகளும் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இந்த கட்சி தாவல் சட்டத்துக்கு பிறகு பெரும் கட்சிகள், சின்னத்தை வைத்துக் கொண்டிருக்கிற கட்சிகள், சிறிய கட்சிகளிடம் இதை போல ஒன்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். அவர்களுக்கும் வேற வழி இல்லாமல் நிர்பந்தத்தில், ஏன்னா குறுகிய கால தேர்தல், முன்னாடி எல்லாம் 3 மாதம் தேர்தல் நடைமுறைகள், 3 மாதம் 52ல 57ல, அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இப்ப 40 நாட்கள், மிக குறைந்தபட்சம் 40 நாட்கள். ஆக இந்த நாள் போதாது, ஒரு பாராளுமன்ற தேர்தலில் இந்த சின்னத்தை கொண்டு போறதுக்கான நாள் போதாது என்றெல்லாம் ஒரு அச்சம், அப்படிப்பட்ட ஒரு சூழல். தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்குது, அப்படியான ஒரு தேவை கட்டாயம் இப்போதைக்கு இல்ல. இது இப்ப ஈஸியா எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துடலாங்கிற நிலைமை இருக்கு. நம்ம பேசலாம் அடுத்த சுற்றுல. திரு அப்துல் சமது, ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையோட அந்த கட்சிகள்லாம் நடந்துக்கும் போது வேற வழி இல்லாம நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் இரட்டை இலை சின்னத்திலோ உதயசூரியன் சின்னத்திலோ இந்த கட்சிகள் போட்டி போட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு, அப்படிதான் இருக்கிறதா? அதான் உண்மையா? இல்லை, அதாவது வந்து ஒரு நேரம் இருந்தது, அதை பற்றி கவலைப்படாமல் அண்ணன் சொல்லி காமிச்ச மாதிரி ஒரு கட்சித்தாவல் தடை சட்டம் வருவதற்கு முன்னால் அது பிரச்சனையே இல்லை பெருசாக. அவங்க வந்து வெற்றி பெற்ற பிறகு தன்னை யார் என்று சொல்லிக்குவாங்க, சொல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இல்லை. நாம் ஒரு அங்கீகாரம் பெற வேண்டும், நம்முடைய கட்சி என்று பதிவு செய்யப்பட வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை ஒரு சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு போகிறது என்பது எதற்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்களை போன்றவர்கள் நாங்கள் நினைக்கிறோன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் நாங்கள். அப்போ எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நாங்கள் வந்து சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் பேச, ஏற்கனவே அதை அவர் குறிப்பிட்டார். அந்த பெரியண்ணன் மனப்பான்மையோடு இருக்கிற கட்சியினுடைய கொறடாவினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற, அப்படி இவ்வளவு கட்டுப்பாடுகளையும் மீறி உங்களால அந்த சுதந்திரத்தை முழுவதுமாக உங்களால கையில் எடுக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, இப்போதைய சூழல்ல அது முடியாது. ஏன்னு சொன்னா, முதல் அடிப்படையிலேயே நீங்க வந்து எந்த கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுகிறீர்களோ
அந்த கட்சியினுடைய உறுப்பினராக நீங்கள் பதிவு செய்யணும். இப்போ நான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நான் இந்த கட்சியிலேருந்து முதல்ல ரிசைன் பண்ணிட்டு நான் எந்த கட்சி சின்னத்தில் போட்டியிட இருக்கிறேன் நினைக்கிறேனோ அந்த கட்சியினுடைய உறுப்பினராக மாறினால்தான் அந்த கட்சியினுடைய சின்னமே எனக்கு கிடைக்கும். அப்போ அடிப்படையிலே அது வந்து பிரச்சனை ஆகிடும். ஒருவேளை நான் மனிதநேய மக்கள் கட்சியுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு இன்னொரு கட்சியினுடைய சின்னத்தில் நான் போட்டியிடும் போது அது வந்து மனு பரிசீலனைக்கு வரும்போது தள்ளுபடி செய்யப்படக்கூடிய ஆபத்தும் அங்கே ஏற்படும். இப்போ இருக்கிற சூழல் அதுதான். அப்போ இதெல்லாம் இருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் சட்டமன்றம் நாடாளுமன்றம்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே உங்களுடைய முழு சுதந்திரத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கான பல்வேறு தடைகளும் அங்கே வந்து அதனால் உங்களுக்கு ஏற்படும். அப்படின்றதால தான் மனிதநேய மக்கள் கட்சி துவக்கமே நாங்கள் வந்து முதல்ல தனி சின்னம் தனித்த நிலையில தான் நாம் இருப்போம், கூட்டணி கட்சிகளின் சின்னத்தில் நாம் நிற்க மாட்டோம் என்ற அந்த கொள்கை முழக்கத்தோடு தான் மனிதநேய மக்கள் கட்சி முதல்ல வந்தது. அது வந்து 2011 3 சட்டமன்ற தொகுதிகளை வாங்கி 2 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றோம். எங்களுடைய வெற்றியின் தாக்கம் அதுவரைக்கும் இருந்த முஸ்லீம் லீக்கு ஏணி சின்னத்தை வாங்கி நின்று வெற்றி பெற்று இன்றைய 4 கட்சிகள் தான் சட்டமன்ற பதிவு. ஒன்று ஆளும் அதிமுக, இன்னொன்று எதிர்க்கட்சி. இப்போ அப்துல் சமத் அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுத்த பிறகு மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது. நீங்க சொல்ற பெரிய கட்சிகளோடு கூட்டணி வைத்து அல்லது அந்த கட்சிகளினுடைய சின்னங்கள்ல நேரடியா போட்டியிடுகிற ஒரு நிலை வருகிற போது இந்த எங்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ இருந்தாதான் எங்க பிரச்சனையை பேச முடியும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு தேவை உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்துல பெரிய கட்சிகள் நீங்கள் கூட்டணி வைக்கிற அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ வேறு எந்த கட்சிகளாக இருந்தால் அந்த கட்சிகள் இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் அவங்க பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருக்கிறதா? இல்ல அப்படி, அதாவது மற்ற சமூகத்தை காட்டிலும் முஸ்லீம் சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய எல்லா பெரிய கட்சிகளிலும் அவரவர்களுக்கான சிறுபான்மை பிரிவு இருக்கிறது, அவர்களுக்கான நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த பிரதிநிதித்துவம் பேசாத ஒன்றை நாம் போய் பேசிடுவோம், அதுக்கான ஸ்பேஸ் நமக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கை இருக்கான்னு இல்ல. அதுக்கான சூழலை உருவாக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. என்ன சொன்னா, திட்டமிட்டு சிறுபான்மை சமுதாயம் அந்த சட்டமேற்றவுடைய அவைகளுக்கு போக முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த சமுதாயத்துக்காக இந்த சமுதாயத்தினுடைய நிலைகளை, கல்வி பொருளாதார நிலைகளை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட சச்சார் குழு ஆய்வறிக்கை அதான் சொல்லுது. இவங்களுடைய சட்டமன்ற நாடாளுமன்றத்தினுடைய இடங்கள் திட்டமிட்டு சிதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இப்போ தமிழ்நாட்டிலே பாருங்க, 234 தொகுதி இருக்கு, 65 லட்சம் முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு தொகுதியில் கூட 1 லட்சம் வாக்கு கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி இல்லை. இல்ல, இப்போ மனிதநேய மக்கள் கட்சிக்கும் அப்துல் சமதுக்கும் நீங்கள் சார்ந்திருக்கிற ஒரு இயக்கத்திற்கும் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும், நீங்க போய் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் அங்க முன்வைக்கணும் அப்படின்னும் போது பெரிய கட்சிகளினுடைய சின்னங்கள்ல போட்டி போட்டு நேரடியா நீங்க அப்படியே தேர்ந்தெடுக்கப்பட்டு போலாமே, இதுல என்ன பிரச்சனை? அதாவது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல், துவக்க சிக்கலே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. துவக்க சிக்கலே நீங்க வந்து இவ்வளவு நாள் ஒரு கட்சியை நடத்துகிறீர்கள், அந்த கட்சிக்கான அங்கீகாரத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க, அந்த அங்கீகாரமே முதல்ல அடிபட்டுரும், நீங்க அந்த உறுப்பினராக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் அரசியல் காலத்தில் பயணிக்கிறது வந்து அது சரியான போக்கு அல்ல, ஒரு வளர்ச்சியை நோக்கி போக்கு அல்ல. அப்படின்றதால வேண்டி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் எம்பி ஆக வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும், நாங்கள் தனிப்பட்ட நபர்கள் பதவிகளை அனுபவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல, ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதுதான். கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை துறந்துட்டு நாம் இன்னொரு கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிடுவது அப்படிங்கிறது, ஒரு கட்சி என்பதை தொடங்குவதே அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கோரிக்கைக்காக ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒரு உருவாக்கப்படுகிற இயக்கம் அமைப்பு அப்படிங்கிறது தான். இது ஒரு சுயமரியாதையின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? இல்லை, அது சுயமரியாதையை தாண்டி ஒரு ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படுற தாக்குதல்ங்கிறது தான் நான் விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வை. 2006 விடுதலை சிறுத்தைகள் ஒரு கோரிக்கை வந்து தேர்தல் கமிஷன் நாங்கள் அனுப்பிட்டே இருக்கிறோம். எப்படின்னா, இந்த தேர்தல் சின்னம் அப்படிங்கிறது நிரந்தரமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் வந்து அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகள் வந்து நிரந்தரமாக சின்னங்கள் வச்சிருக்கிறாங்க. மற்ற புதுசாக தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இதே கோரிக்கை. நாங்கள் 2006 இது தொடங்குறோம். 2006 ஏன்னா இது ஜனநாயகம் அல்ல. நீங்க எப்படி வந்து இடஒதுக்கீடு வந்து நீங்க எப்படி நீங்க அறிவிக்கிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து நீண்ட காலம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் புதுசா வர்றவங்களுக்கும் ஒரே இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கறத நான் சமூக நீதி. அப்ப அந்த அடிப்படையில ஒப்பிட்டு பார்க்க முடியும் இல்ல. அதாவது நான் ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன். நான் அது வந்து என்ன அடிப்படையில்னா, நீண்ட காலமா நீங்க வந்து கட்சி நடத்திட்டு இருந்த ஒரு ஆளுமை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தோம். புதுசா நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 2 பேரையும் நீங்க வந்து தனியா நிக்கிறதோ இல்ல வந்து கூட்டு சேர்ந்து நிக்கும் போது கூட
நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு ஒரு திரு வன்னியரசு அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இது தேர்தல் ஆணையம், ஒரு நிமிஷம், தேர்தல் ஆணையம் ஒரு சின்னத்தை ஒதுக்கீடு செய்வதோடு அவர்களுடைய பணி முடிஞ்சிருது. அது உதயசூரியனா, இரட்டை இலையா, சைக்கிளா, தாமரையா என்பதை தேர்ந்தெடுத்து அதை அங்கீகாரம் செய்யறது மக்கள். இன்னைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய கைகள்ல அந்தந்த சின்னங்கள் பச்சை குத்தி இருப்பதை நம்மால தாராளமா அந்த அளவுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் மனதில் ஆழப்பதிந்திருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை எப்படி மாற்ற முடியும்? அதுதான் நான் ஜனநாயகம் சொல்றேன். ஜனநாயகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து நிரந்தரப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய பார்வை. நீங்க அது வந்து ஜனநாயகத்துக்கு மீது நடத்தப்படுற தாக்குதல், அது பெரும்பான்மைவாதம் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. அதனாலதான் நீங்க வந்து சின்ன ஏன் வந்து நீங்க வந்து எல்லாம் நீங்க சொல்றீங்க, நான் வந்து 40% வச்சிருக்கேன், 50% வச்சிருக்கேன், நான் பெரிய கட்சின்னு சொல்றீங்க. ஏற்கனவே தேர்தல் முறையில சில குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கு சில கட்சிகள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் சின்னங்களை மாற்றுவது என்பது வாக்காளர்களை மேலும் குழப்பம் இல்ல. இந்த இதுல அவையிலே வந்து நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள் சொன்னாங்க, 5% தான் வந்து நீங்க சின்னத்துக்கான இது. நீங்க வந்து புதுசா வந்து குக்கரை கூட வந்து ஜெயிக்க வச்சிடுறாங்க. ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, சின்னங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து படிப்பறிவு இல்லாத கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் வந்து கண்ணை மூடிட்டு என்ன பண்றாங்க, இந்த சின்னம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஐடென்டிட்டி கொடுத்து வாக்களிக்க வைக்கிறாங்க. இது வந்து நீங்க வந்து மோசமான ஒரு முன்னுதாரணம் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. நீங்க 1968 தேர்தல் சின்னங்கள் தொடர்பான சட்டத்துல ஒரு 5 கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. 5 கண்டிஷன்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க 6% எடுத்துட்டா போதும், நீங்க வந்து 2 MP எடுத்துட்டா போதும், இல்ல வந்து நீங்க வந்து சட்ட 234 தொகுதியில வந்து 6% போதும், நீங்க வந்து ஒரு கட்சியினுடைய அடையாளமாக, ஒரு பெயராக, ஒரு ஐடென்டிட்டியாக, ஒரு லட்சணையாக அந்த சின்னத்தை பார்க்கிற போது அதை நீங்க சொல்ற மாதிரி மாறுதலுக்கு உட்படுத்துவது என்பது சரியான ஒன்றாக இருக்குமா? எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதுதான். எல்லாத்துக்குமே மாற்றத்துக்கு உட்பட்டது. நீங்க என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க வந்து இவ்வளவு சதவீத வாக்குகள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏன் சின்னத்தை மட்டும், ஒரே சின்னத்தை மட்டும் நீங்க கேக்குறீங்கன்னு கேக்குறேன். நீங்க வந்து எந்த பிரச்சனை, நீங்க வந்து ஒரு தேர்தலில் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அவங்க வந்து முன்வைக்கிற கோரிக்கைகள்ங்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் மாறுது. இன்னைக்கு வந்து இந்தியாவில் பிறக்க மதவாதம் தான் பிரச்சனை. அப்ப மதவாதத்தை முன்னிறுத்தி தான் நம்ம வந்து பிரச்சாரம் பண்றோம். தேர்தலில் வந்து நீங்க வந்து தேர்தலில் வந்து சின்னத்தை முன்னிறுத்தல. அப்ப நீங்க வந்து பொருள் அடக்கம் என்ன மாறுதலுக்கு உட்படுத்தினால், ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் உங்ககிட்ட அதே அந்த கேள்வியை உங்களிடமே முன்வைக்கிறேன். மாறுதலுக்கு உட்படுத்தினால் அது எந்த அளவிற்கு மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தாத தேர்தல் நடைமுறையாக இருக்கும்? பிரபல சின்னம் வெர்சஸ் புதிய சின்னம் என்ற தலைப்பு குறித்து இன்றைய விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடரலாம். திரு சேக்கு தமிழரசன், திரு வன்னியரசு அவர்கள் எழுப்பிய அந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொன்ன அதே நேரத்தில் என்னுடைய கேள்வியும் சேர்த்து முன்வைக்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் பாரம்பரியமாக இருந்த 50 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட ஒரு உதயசூரியன் சின்னத்தை தேர்தல் ஆணையம் திடீரென கொடுத்த, ஒரு இடைத்தேர்தலுக்காக கொடுத்த ஒரு குக்கர் சின்னம் தோல்வியடைய செய்கிறது அப்படின்னா, நீங்க சொன்ன 5% அப்படிங்கறத அவர் ஒத்துக்கிறார். ஆனா சின்னங்கள் என்பது மாறுதலுக்கு உட்பட்டது, அதை ஜனநாயக முறையில நம்ம பயன்படுத்தணும் சின்னங்களை அப்படின்னா அது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் மாற்றி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அது சரியான நடைமுறையில அது எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாத ஒன்றாக இருக்குமா? இல்ல, சின்னங்களை மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு இப்போதைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு சிக்கலான, தேவையற்ற ஒரு இது கூட. ஆனால் என்னுடையது என்னென்ன, நீங்க கட்சி தாவல் சட்டம்ங்கிற அதற்கு முன்னால என்ன நிலைமை இருந்ததோ அதை திருப்பி கொண்டு வந்தாலே போதும். அதாவது தேர்தலில் வந்து வெற்றி பெற்ற பிறகு எந்த சின்னத்தில் யார் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு முதல் சட்டமன்ற கூட்டமோ அல்லது முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரோ தொடங்குவதற்கு முன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தான் இந்த கட்சியை சார்ந்தவர் என்று சொன்னால் அந்த கட்சி என்ற முழு உரிமையையும் தருகிற அந்த உரிமையை அந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்தாலே போதும். ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் சின்னங்கள் வழங்குற போது இப்ப என்ன நிலைமை, நாங்க வந்து உங்களுக்கு முன்னுரிமை தரோம், ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியா 234 தொகுதியில நீங்க 24 இடங்கள் போட்டியிடுவீர்களேனால் அந்த 24 இடங்கள் போட்டியிடுவதாக முதல்ல நீங்க எழுதி கொடுப்பீர்களேயானால் ஒரு இத்தனை நாட்களுக்கு முன்னால் அவர்கள் நிபந்தனை வைத்திருக்கிற அந்த நிபந்தனைப்படி இத்தனை நாட்களுக்கு முன்னால் எழுதியிருந்தால் அதுக்கு வந்து நாங்க ஒரே சின்னத்தை தருவோம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லி அந்த 24 தவிர்த்து மீதி தொகுதிகளில் அந்த சின்னம் வேறு யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். அதுலதான் சிக்கல். அதனால நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல இந்த கட்சி தாவல் சட்டத்தில் இந்த திருத்தத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும்.
இரண்டாவது கேட்கிற அந்த சட்ட திருத்தம் என்பது வெற்றி பெறுவதற்கும் தேர்தலில் போட்டியிடுறதுக்கோ வெற்றி பெறுவதற்கோ மக்களிடம் வாக்குகள் பெறுவதற்கோ அந்த பெரிய கட்சியினுடைய உதவியும் சின்னமும் தேவை. ஆனா வெற்றி பெற்ற பிறகாக நாங்க எந்த கட்சி வேணா மாறி மாதிரியான ஒரு பிளெக்சிபிலிட்டி இல்லையே. அது வந்து நம்முடைய ஜனநாயகத்தில் நம்முடைய அரசியல் சட்டத்தில் நம்முடைய ஜனநாயகம் எப்படிப்பட்ட ஜனநாயகம், நம்முடைய தேர்தல் முறை எப்படிப்பட்ட தேர்தல் முறை, தனிமனித ஜனநாயகமா கட்சி ஜனநாயகமா, இது என்ன விகிதாச்சார முறையிலான தேர்தலா இல்லது ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் எல்லா தனிப்பட்ட கட்சிகளுக்கும் ஜனநாயகத்தின் மீதும் மக்களாட்சியின் மீதும் நம்பிக்கை இருக்கிற போது தமிழரசன் அவர்கள் சொந்த சின்னத்திலேயே போட்டியிட்டு வெற்றி பெறலாமே, அப்படியாக தேவை. நீங்க அந்த அடிப்படை நான் சொல்றது நீங்க வந்து இந்த அரசியல் என்ன, நீங்க வந்து இப்போ வந்து அமெரிக்க ஜனநாயக நாடு, அமெரிக்க குடியரசுத் தலைவர் பதவிக்கு ஒரு தனி மனிதன் போட்டியிட முடியாது, ஒரு தனி வாக்காளர் போட்டியிட முடியாது. கட்சி சார்ந்த வேட்பாளர் தான் அந்த அமெரிக்க குடியரசுத் தலைவரா போட்டியிட முடியும். ஆனால் நம்முடைய இந்திய ஜனநாயகத்தினுடைய தனிப்பட்ட உரிமை என்ன? இல்ல, ஒரு தனி யார் வேண்டுமானாலும் நீங்கள் போட்டியிடலாம், நான் போட்டியிடலாம். ஆனா என்னை வந்து 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வழிமொழி இல்லைன்னா அது நிராகரிக்கப்படும், அவ்வளவுதான். உங்களை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழிமொழி இல்லைன்னா நிராகரிக்கப்படும். ஆனா எனக்கு போட்டியிடுற உரிமை இருக்கு. நீங்க அமெரிக்கால கட்சி மட்டும் தான் போட்டியிடும். ஆக இது கட்சி ஜனநாயகம் அல்ல, இது தனி மனித ஜனநாயகத்துக்கு ஒரு உரிமை தருகிற கட்சிக்கு. நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். தனி மனித ஜனநாயகத்தையும் கட்சி ஜனநாயகத்தையும் இல்ல கட்சி அரசியலையும் நம்ம ஏன் போட்டு குழப்பிக்கணும்னு கேட்கிறேன். ஏன் அந்த மாதிரி? அதான நம்முடைய அரசியலமைப்பினுடைய நோக்கம், தனி மனித ஜனநாயகம். இல்ல அது இப்போ அதுதான் நான் 2 சொன்னேன். ஒன்னு கட்சி தாவல் சட்டத்துல அந்த திருத்தம் கொண்டு வா, இல்ல தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யப்பட்ட எல்லா கட்சிகளுக்கும் அவர்களுக்கு கொடுக்கிற சின்னத்துல வேற யாருக்கும் தர முடியாது. அவர்களுக்கு வேண்டுமானால் 2 தேர்தல் 3 தேர்தல் தரலாம். அதுக்குள்ள நீங்க உங்களுடைய சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப கட்சிகளுக்கு தனிப்பட்ட கொள்கைகள் சித்தாந்தங்கள் அடிப்படையில் எதுவும் தேவையில்லை, எல்லாரும் ஒரே மாதிரியான மனநிலையில ஒரே மாதிரியான போக்குல அதை அணுகலாம். தேர்தல் சின்னத்தை பத்தி பேசல, அதுதான். அப்படி நீங்க கட்சி அரசியல்னு சொல்லும் போது அதுதான் அதுல அர்த்தமாகுது. இப்ப யாரோ ஒருவர் சம்பந்தமே இல்லாத ஒரு வரையில நீங்க இந்த குழப்பம். இப்ப என்ன பிரச்சனை? ஒரு சிறிய கட்சி பெரிய கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிடுவது எப்படிப்பட்ட நிலைகளை எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குறது என்பதுதான் இப்ப பிரச்சனை. இந்தியாவில் 1500 கட்சி பதிவாயிருக்கு, 1500 கட்சி இந்தியா முழுதும் பதிவாயிருக்கு. நீங்க வந்து அதை குறையுங்க, அதற்கு நடவடிக்கை எடுங்க, பதிவுகளை வந்து ரத்து பண்ணுங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு கட்சி பதிவு செய்யப்படுகிறதா, நீ வந்து இந்த தேர்தலில் இன்னும் 3 தேர்தலில் உனக்கு கொடுக்குற சின்னத்தை வேற எந்த கட்சிக்கும் கொடுக்க மாட்டோம். அது ஜனநாயக முறை இல்லங்கிற. இல்ல, எப்படி முடியாது? இது விஞ்ஞான காலம். திருவன்னியரசு பதில் சொல்லு. அதாவது உன் கட்சி அப்படி உங்க தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சி ஜனநாயகத்தின் அந்த பதிவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர்களுக்கு போட்டியிடுவதற்கான ஆரோக்கியமான சூழ்நிலைக்கும் அவங்க வந்து வேண்டிய ஏற்பாடுகள் செய்யணும். இல்ல, நீங்க வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சியை பதிவு செஞ்சுக்கிறீங்க, பதிவு செஞ்சுக்கிட்ட பிறகு அவர்களுக்கான போட்டியிடுகிற வாய்ப்புக்கான சூழ்நிலைகளையும் ஆரோக்கியத்தையும் உருவாக்கணும். இல்ல, அப்ப ஏன் உங்களுக்கு ஒரு சின்னத்தை முன்னுரிமை தரக்கூடாது? தேர்தல் முன்னுரிமைன்னா நீங்க வந்து 20 நான் வந்து எவ்வளவு தொகுதியில போட்டிடுறியோ அதுக்கு மட்டும், மற்ற தொகுதியில வேற சின்னம்னா மற்ற தொகுதியில தரக்கூடாது. தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்பார்த்த பிறகும் இந்த கட்டுப்பாடுகள் அதனால சாத்தியமான ஒன்று. ஏன் சாத்தியம்? என்ன சாத்தியம்? அவர் சொல்லிட்டு ஏன் சாத்தியம் இல்லை? என்னன்னா நான் தான் சொன்னேன், 1968 தேர்தல் தொடர்பான அந்த சட்டத்துல 5 கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் என்ன பார்வை பண்றோம்னா, தேர்தல் நடத்துகிற முறையே வந்து இங்கே இருக்கிற ஊழல்களுக்கு முதல் அடிப்படை காரணமே இந்த தேர்தல் கமிஷன் தான் அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் ஒரு வேட்பாளர் வந்து இந்த தேர்தலில் வந்து நீங்கள் வந்து இப்போ 50 லட்ச ரூபா செலவு பண்ணணும் சட்டசபையில் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணி தேர்தலுக்கு தான் அவங்க தேர்தல் கணக்கு கொடுக்குறாங்க. உண்மையாகவே தேர்தல் கமிஷன் வந்து அதை வந்து வரையறை செஞ்சு இல்லைனா அதை வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணி பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதில். அப்போ நாங்கள் எங்களுடைய பார்வை என்னென்னா, தேர்தல் கமிஷனே வந்து அந்த செலவு பண்ணணும், அதுக்கான தொகையை வந்து நீங்கள் கட்சியில் வாங்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் புதிய ஒரு மாற்று குரலை நாங்கள் எழுப்புகிறோம். அந்த அடிப்படையில் இந்த சின்னத்தை நாங்கள் வந்து சொல்கிறோம். நீங்கள் வந்து 50 வருஷம் 100 வருஷம் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் புதுசாக வர்ற கட்சிக்கான சின்னமும் ரெண்டும் ஒரே பார்வையில் கொண்டு போக முடியாது, ஒரே நேரத்தில் வாக்காளர்கிட்ட கொண்டு போக முடியும். கொள்கையை சொல்லி நீங்கள் வாக்கு கேளுங்க, நீங்கள் என்ன கோரிக்கைகளை மக்கள்கிட்ட நீங்கள் வந்து நிறைவேற்றோம் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை சொல்லி நீங்கள் வந்து வாக்கு கேளுங்களே ஒழிய நீங்கள் சின்னத்தை நீங்கள் காட்டி வாக்களிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, அந்த நீங்கள் சொல்றீங்களா அந்த பாரம்பரியம் சொல்றீங்களா, அந்த பாரம்பரியத்தை உடைக்க வேண்டும்ங்கிறதா விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை, விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வை.
நீங்க அந்த பாரம்பரியம்ங்கிறது வந்து என்னவா இருக்குது, அது ஒரு ஆதிக்கமா மாறுது. நீங்க 2001 விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில் அடிப்படையில திரு திருமாவளவன் அவர்கள் ஜெயித்த மோதிரம் சின்னத்தையே விடுதலை சிறுத்தைகள் திரும்ப கேட்கணுமா, இல்ல ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடுகிற வேற வேற சின்ன? ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்க 2001 திமுகவோட கூட்டணி வச்சு நாங்க வந்து வெற்றி பெற்றோம். தலைவர் நின்ன தொகுதி வந்து சின்னம் வந்து உதயசூரியன் சின்னம். சட்டசபையில வந்து நாங்க வந்து எழுப்புற கோரிக்கைகள் பிரச்சனைகள் ஒட்டி வந்து எங்களுக்கும் திமுக அப்துல் சமத் அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு சின்னத்தை விடுதலை சிறுத்தைகள் திரும்ப கேட்குமா, இல்ல ஒவ்வொரு தேர்தலுக்கும் வேறு வேறு சின்னத்தை கேட்கும்? இல்ல அது அதாவது இதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க வந்து ஏற்கனவே நாங்க நட்சத்திரம் சின்னத்தில் நின்னோம். ஏற்கனவே நட்சத்திரத்தில் 2009 நின்று நாங்க வெற்றி பெற்றோம். அதுக்கு அந்த சின்னத்தை நாங்க கேட்கும்போது திருப்பி கொடுக்கல. என்ன காரணத்துல கொடுக்கல அப்படிங்கறது இதுவரை தேர்தல் கமிஷன் வந்து எங்களுக்கு வந்து சொல்லல. நாங்க அடுத்து மோதிரம் சின்னத்தை மாற்றி தான் கொடுக்கணும், மாற்றி எதிர்பார்க்கிற நீங்க ஏன் மீண்டும் நட்சத்திரம் சின்னத்தில் அடுத்து மோதிரத்தில் நிக்கிறோம்? அதுதான் சொல்றோம். நீங்க ஜனநாயக அடிப்படையில் எங்களுக்கு மட்டும் ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்கிறோம். நீங்க வந்து எல்லாத்துக்குமான நீங்க அந்த பார்வையில் 2006 இருந்து விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு ஜனநாயக முறையாக அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அப்ப தேர்தல் முறையின் மீதே நம்பிக்கை இல்லை விடுதலை சிறுத்தைகள் அர்த்தமா? இல்ல, தேர்தல் முறையில் இல்ல, அதுல மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நாங்க சொல்றோம். நாங்க நீங்க முழுமையா நீங்க வந்து நீங்க அதான் சொல்றல, இன்னைக்கு நடக்கிற இந்தியாவில் நடக்கிற தேர்தல் முறையே வந்து ஊழல் தேர்தல் முறை தான். நீங்க ஜனநாயக தேர்தல் முறை இல்ல அர்த்தம் இல்ல, அதை திருத்தணும் சொல்றோம். நம்பிக்கை இல்லைன்னா நாங்க போய் ஆயுதம் ஏந்தி போராடுற அந்த முறையை நாங்க சொல்லல. நாங்க வந்து வெளியில இருந்து நாங்க போராடுறது சொல்ல. நீங்க அப்ப எந்த இடத்துல ஊழல் அதிகமா இருக்கு நீங்க சொல்லுங்க. உண்மையாவே வந்து இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் நீங்க 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் நீங்க வந்து தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்னா ஒரு தொகுதியில உண்மையாவே அந்த கணக்கு கொடுக்குறாங்களா? இல்ல. அதை மானிட்டர் பண்றது யாரு? நீங்க வந்து இங்க ஆர்கே நகர் தொகுதியில வந்து ஃபர்ஸ்ட் தேர்தல் நிறுத்தினாங்க. அமைச்சர் விஜயபாஸ்கர்ட்ட வந்து பணத்தை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து எந்த அடிப்படையில் தேர்தல் அனுமதிச்சாங்க? அதுக்கு வந்து என்ன நீங்க வந்து தேர்தல் கமிஷன் அதுக்கான தண்டனை கொடுத்தது என்ன நிரூபிச்சது? ஒண்ணுமே இல்ல. அப்ப இன்னைக்கு முழுமையான ஊழலுக்கான தேர்தலா தான் இன்னைக்கு மாறி இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க மானிட்டர் பண்ணணும், இதை வரையறை செய்யணும் அப்படின்னா அந்த தேர்தல் சட்டத்தை நீங்க மாற்றணும் அப்படிங்கிறத எங்களுடைய பார்வை. திரு சமத், இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீதே கொஞ்சம் நம்பிக்கை குறையுது. தேர்தல் ஆணையத்தினுடைய டிரான்ஸ்பரன்சியே வந்து இல்ல, வெளிப்படைத்தன்மையாக அதனுடைய செயல்பாடுகள் இல்ல, அதன் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அப்படின்னும் போது அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகள் அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளாக அரசியல் கட்சிகள் முழுவதுமாக உள்ள போகவே முடியல. அது ரொம்ப சிக்கலாக இருக்கிறது தேர்தல் முறையை எதிர்கொள்வதற்கு அப்படிங்கிறார். சரி இல்ல, அது சரியான கருத்து தான். அந்த கருத்துல மனித மக்கள் கட்சி உடன்படுது. தேர்தல் கமிஷன் மீது ஒரு பெரிய நம்பகமற்ற தன்மை வந்து உருவாகி இருக்கிறதுன்றதை வந்து நீங்க முற்றாக புறந்தள்ளிட முடியாது. தேர்தல் முறை மீதே எங்களுக்கு வந்து அவநம்பிக்கை இருக்குது. இந்த தேர்தல் முறை இருக்கு பாருங்க. கடந்த 2014 தேர்தலில் 20% வாக்குகளை பெற்றது பிஎஸ்பி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி. ஆனால் ஒரே ஒரு நாடாளுமன்ற சீட் இல்லை. ஆனால் 4வது இடம் வந்த அதிமுகவுக்கு நாடாளுமன்றத்தில் 3வது இடத்தில் அவர்கள் இருக்கிறாங்க, 37 சீட்டோட. அப்போ வந்து அப்போதான் தேர்தல் கமிஷனராக இருந்த முன்னாள் தேர்தல் கமிஷனர் குறைசி சொல்றாரு, இது வந்து ஜனநாயகமே இல்லை, இதை பற்றி ஒரு தேசிய விவாதம் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்னாள் தேர்தல் கமிஷனர் குறைசி வைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வந்து என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னா, ஒரு பெரும்பான்மை மக்களினுடைய கருத்துக்களே பிரதிபலிக்க முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகிடுச்சு. இந்தியா போன்ற நாடுகளில் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் முறை இருப்பது என்பது எல்லா மக்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்புகளை இது தடுத்துடுது. அதனால சின்ன மாற்றம், சின்னம் கொடுக்கலாமா வேணாமா, அது எப்படி எல்லாம் இருக்கணும், எந்த சின்னங்கள் யாருக்கு இருக்கணும், இதெல்லாம் தேர்தல் முறையே அடிப்படையில் மிகப்பெரிய கோளாறு நிறைந்ததாக இருக்குது. எல்லாத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தவே முடியலாங்க. ஏதோ ஒரு ஓட்டுகளை வாங்கி இன்னைக்கு 31% ஓட்டுகளை வாங்கின மோடி ஆட்சியில் இருக்கார். மோடி மட்டும் இல்ல, ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியும் அப்படிதான் வந்திருக்கு. அப்ப 69% ஓட்டுகளினுடைய நிலைமை என்ன? அப்போ இந்த தேர்தல் முறை விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைக்கு காலம் காலமாக கோரிக்கை வைக்கப்படுகிறது. நீங்க இந்த தேர்தல் முறைக்கு உடன்பட்டுத்தான் ஒரு அரசியல் கட்சி தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது திரு தமிழரசன் அவர்கள் ரொம்ப விளக்கமாவே சொல்லிட்டாங்க. அப்படியான ஒரு தேர்தல் நடைமுறையில் இருக்கிற சிக்கல்களை அவர் சொன்ன மாதிரி சில மாற்றங்கள் செய்யணும், சட்ட திருத்தங்கள் செய்யணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கைகள் என்பது இப்போ உடனடியாக செய்யக்கூடிய மாற்றங்கள் இல்லை. இந்த தேர்தலோ அல்லது அடுத்த தேர்தல்களிலோ சந்திக்க போகிற மாற்றங்கள் இல்லை. இங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில சின்னங்கள், புதிய சின்னங்களுக்கான ரோல் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்ற முதல்ல வந்து மாற்றங்கள் என்பது நடைமுறையில் ஏற்படுற பிரச்சனைகளை வச்சுதான் மாற்றங்கள் நிகழுது. முதல்ல சுதந்திர இந்தியாவில் என்னவாக ஓட்டு முறை இருந்துச்சு? சின்னங்களே இல்ல, வண்ணங்கள் தான் இருந்துச்சு. மஞ்சள் கலர் காங்கிரஸுக்கும், பச்சை கலர் முஸ்லீம் லீக்கும், சிகப்பு கலர் கம்யூனிஸ்டுக்குமான 3 பெட்டிகள் வண்ணங்கள் கொண்டதுல தான், வண்ணத்துல தான் போய் ஓட்டு போட்டு இருந்தாங்க. அப்ப ஏன் மாத்தணும்? சின்னங்களுக்கு ஏன் வந்தோம்?
அப்ப சின்னங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது? இப்ப எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை எங்களால் கொண்டு போக முடியல, அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி இப்படி ஒரு கொண்டு வந்துட்டு வச்சுங்க, நாங்க போறோம் இந்த 40 நாளைக்குள்ளார நாங்க எதை விரும்புகிறோம், எங்களுடைய கட்சி என்ன எதுன்றதை நாங்க பதிவு பண்றோமோ அதை ஏற்றுக்கொண்டால் எந்த சின்னத்தினாலும் நிக்கலாம். அது ஒரு தடையை ஏற்பட போறது இல்ல. அந்த ஒரு சின்ன மாற்றத்தை மாத்திட்டோம்னா கூட முடிஞ்சு போச்சு. இப்ப என்னாச்சுன்னு சொன்னா, ஒரு பெரிய கட்சிகள் வைக்கக்கூடிய சின்னத்தை நீங்க இப்போ வந்து விளம்பரப்படுத்தலாம். ஆனால் எங்களை போன்ற கட்சிகள் என்ன செய்யணும், கடைசியில் வேட்புமனு தாக்கல்லாம் முடிந்து தள்ளுபடி செய்யப்பட்டதா தள்ளுபடி செய்ய முடிந்து கடைசியில் எத்தனை பேர் நிக்கிறாங்க பார்த்து அதுல சின்னங்களை குழுக்கள் முறையில் போட்டு கடைசியில ஒரு 9-10 நாள்ல வந்து நிற்கும் அந்த சின்னம். ஆனாலும் கொண்டு போய் சேர்க்கிறோம், வெற்றி பெறுகிறோம். அது சின்னம் அது கொண்டு போய் மக்களை சென்றடை செய்யணுன்றதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எவ்வளவு நடைமுறை சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை இந்த பிரதிநிதித்துவம் எல்லா பல்வேறு குழுக்கள் நிறைந்த நாடு இது, பல்வேறு குழு மக்கள் சேர்ந்த ஒரு நாடு. ஒரே சமூகம், ஒரே மாதிரியான மதம், ஒரே மாதிரியான மொழியை கொண்ட ஒரு நாடு அல்ல. எல்லா சமூகத்திலும் அந்த பட்டியலில் நீங்க கல்வி அறிவையும் சேர்த்துக்கணும். அப்படி முழுவதுமான ஒரு கல்வி அறிவு இல்லாத மாநிலத்தை ஒரு நாட்டுல என்ன மாதிரியான ஒரு வடிவம் மக்களிடம் போய் எளிதில் கொண்டு போய் சேர்க்க முடியும்? நீங்க ஒரு பெயர் போட்டாலோ அல்லது அவருடைய வேற ஏதாவது ஒரு வடிவத்தை அதில் கொண்டு கட்சியினுடைய பெயரை போட்டாலோ அப்படி எளிதா போய் சேர முடியாது. அப்படிங்கிறதுக்கு சின்னங்கள் தான் மிக எளிதான ஒரு டூலா இருக்குது, ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அப்படிங்கிற போது அந்த சின்னங்களை ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாற்றுவது என்பது சரியான ஒன்றாக இல்ல. அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாற்றுவது என்பதுன்றது நான் மனித மக்கள் கட்சியுடைய அந்த கொள்கை இல்ல. நான் என்ன சொல்றேன், அதுல சொன்னா நீங்க குறைந்தபட்சம் நீங்க என்ன செய்யுங்க, வெற்றி பெற்றவர்கள் நாங்கள் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள், எங்களுடைய கொள்கையை நாங்கள் வலியுறுத்த வந்திருக்கிறோம், இதுதான் இப்படி சொல்லும் போது முடிஞ்சு போச்சு. நீங்க எந்த சின்னத்தில் வேணாலும் நீங்க விருப்பப்படுற சின்னத்தில் இலகுவாக மக்களை சென்றடைவதற்காக வேண்டி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாலே குறைஞ்சபட்ச மாற்றம், குறைஞ்சபட்ச பிரதிநிதித்துவத்தை கொண்டு போய் சேர்த்து முடியும்ன்றது தான். அந்த நிலைக்கு வரலாம்ல, ஒரு சின்ன மாற்றம் தான் இது. ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றம், விகிதாச்சார தேர்தல் முறை இதெல்லாம் வரணும், பிரிட்டானில் இருக்கிற மாதிரி இலங்கையில் இருக்கிற மாதிரி கொண்டு வாங்கன்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய இது இருக்கு. ஆனால் அதெல்லாம் இப்ப இல்லைனாலும் இது குறைஞ்சபட்ச ஒரு சின்ன மாற்றத்தை சின்னத்தில் கொண்டு வந்தோம் சொன்னாலே பிரதிநிதித்துவத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அவங்களுக்கான அந்த தனி கொள்கைகளை அவங்க பேச முடியும். பிரபல சின்னம் வெர்சஸ் புதிய சின்னம் என்ற தலைப்பு குறித்து இன்றைய தேர்தல் தர்பார் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடரலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு சுற்றில் இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் கொண்டு வர வேண்டிய சீர்திருத்தங்கள் அல்லது கட்சித்தாவல் தடை சட்டத்தில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பேசுகிற போது மக்கள் மன்றத்தில் ஒரு மக்களினுடைய பிரதிநிதியாக திரு சமதவர்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒவ்வொரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக போய் அவர்களுடைய கோரிக்கையை முன்வைப்பதற்கு முதல்ல மக்களிடத்துல வேட்பாளர்கள் மீதோ அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த சமூகத்தின் மீதோ ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அந்த மாதிரியான நம்ம ரொம்ப பிளெக்சிபிலிட்டியா இருக்கிறதுக்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வருகிற போது அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை நம்ம மக்களிடத்தில் இழக்க நேரிடுமா, நேரிடாதா? கட்டாயம் மக்கள் நம்பிக்கை இழக்க மெல்ல மெல்ல அப்படிப்பட்ட கருத்தாக்கம் போயிட்டே இருக்கும் இந்த தேர்தல் முறைகள் நீடித்தால். ஒரு குறைந்தபட்ச நம்ம இந்த நாட்டு மக்கள்ல இன்னும் ஒரு 30 கோடி மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு அவர்கள் 40 ரூபா கூலி பெறுறவங்க தான் நம்ம குறைந்தபட்ச வறுமை பிலோ பாவர்ட்டி லைன், அது நம்ம கணக்காக வச்சுருக்கோம். ஆனால் ஒரு வேட்பாளருக்கு தேர்தல் செலவு எவ்வளோ தெரியுமா? அதிகபட்சம் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் 20 லட்சம். இந்த 20 லட்சம் பெறவே முடியாதவன் எப்படி ஒரு தனிமனித அவனுடைய அந்த அந்த 30 கோடி மக்களுடைய தேர்தல் உரிமை தடுக்கப்படுகிறதா இல்லையா? 30 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் இவர்கள் அப்படி அப்போ நம்முடைய அடிப்படை அரசியல் சட்டத்தினுடைய நோக்கம் தனிமனித ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்க. அப்படி ஒரு பிரதிநிதித்துவம் வேணும்னு தானே நம்ம போய் பெரிய கட்சியினுடைய உதவியோடு என்ன போட்டிடுறோம். அப்ப அந்த பெரிய கட்சிகள் அவர்களுக்கு உதவுது அப்படின்னு தானே அர்த்தம். பெரிய கட்சிகள் வேற, நடைமுறை மக்கள் நிலைமை வேற. அரசியல் கட்சி அரசியலுக்குள்ள போல நான் மக்களுடைய பிரச்சனை, இந்த மக்களுடைய உரிமைகளை பிரதிபலிப்பதாக இருக்கிறதா தேர்தல் முறை அடிப்படையிலேயே. இவ்வளவு பேர் வறுமை கோட்டு இருக்கிற நாட்டில் ஒருத்தன் 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் தேர்தலில் போட்டியிட முடியும். அந்த வாய்ப்பு அதிகபட்சம் நம்ம. அதனால தான் நம்ம திரு வன்னியரசு சொல்றாருல, ஒரு கட்சியும் தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவு செலவோ அதை கொடுத்துட்டோம். கட்சி வேணா நீ தேர்தலை நடத்து. ஒரு ஆளும் துண்டறிக்கப்படக்கூடாது, ஒரு ஆளும் சுவரொட்டி போடக்கூடாது, ஒரு ஆளும் பொதுக்கூட்டம் போடக்கூடாது. நீங்கள் வாக்கு கேட்கிற உரிமையோட போகணும். அதுக்குரிய செலவு மட்டும்தான் உங்க செலவு. எல்லாத்தையும் இப்போது இருக்கிற நடைமுறையிலேயே தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை குறைகிறது. அது ஒரு ஊழல் அமைப்பாக இருக்கிறது குற்றச்சாட்டு வரும்போது பணத்தையும் கொடுத்து நீங்க தேர்தலையும் நடத்துங்க அப்படின்னு சொன்னா எப்படி வேட்பாளர்கள் செலவழிக்க கூடாது? வேட்பாளர்கள் எவ்வளவு செலவு, நீங்க அந்த செலவு நீங்க எவ்வளவு அது ஒரு ஜனநாயக முறையா பார்க்க முடியுமா? அது ஒரு ஜனநாயக முறையா? அதனால இந்த 20 லட்சம் இருக்க கூடாது, இந்த 20 லட்சம் இருக்க கூடாது. இது அதிகபட்சம். ஆனா ரெண்டாவது, நீங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னாரு, பீப்புள்ஸ் டெமோக்ரஸி, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி.
நம்முடைய நோக்கம் என்பது மக்கள் ஜனநாயகம். இந்த மக்கள் ஜனநாயகம் இதுவரை நடந்த தேர்தலில் வந்திருக்கிறதா? 52 தேர்தலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்ன மக்கள் ஜனநாயகம் என்பது இப்போ 80 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா 80 கோடி வாக்காளர்களில் பதிவு செய்யப்பட்டல குறைந்தபட்சம் 60 கோடி வாக்காளர்கள் பதிவு செய்திருந்தால் 31 கோடி மக்களுடைய 30 கோடியே ஒரு 100 வாக்காளர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு கட்சி 52 இருந்து இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கா? பொலிட்டிக்கல் டெமோக்ரசி. யார் அதிகம் பெறுகிறார்களோ அவர்கள் ஆட்சி. இல்ல ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், மக்கள் ஜனநாயகம் தான். அதனால இல்ல மக்கள் ஜனநாயகம் அரசியல் பொலிட்டிக்கல் டெமோக்ரசி இல்ல, அதுதான் மக்கள் பீப்புள்ஸ் டெமோக்ரசி. நீங்க சொன்னதே நான் கேட்கிறேன், மக்கள் ஜனநாயகம் தான் அந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரசி அரசியல் ஜனநாயகத்திற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய 100% வாக்குகளில் பதிவு செய்யப்பட்ட 80% வாக்குகளில் 22% பெற்றவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஓகே, அது விகிதாச்சாரம். இது ஒன்று. இரண்டாவது தான் இன்னொன்னு சொல்லணும், பதிவு பண்ணணும். தேர்தல் ஆணையம் என்பது சர்வ அதிகாரம் நிறைந்த ஒரு அமைப்பில்ல. முதல் தேர்தல் ஆணையராக இருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி A.K. சென் என்னென்ன வழிமுறைகளை சொன்னாரோ அதுதான். முதல் வழக்கு தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து முதல் வழக்கு போட்டவர் இந்த நாட்டின் அரசியல் சட்ட சிற்பி, சட்ட அமைச்சராக இருந்த பாபா அம்பேத்கர். தேர்தல் ஆணையம் பதில் சொல்வதற்கு கூடியது, பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிறுவனம். பேசலாம். தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பாக நம்ம தேர்தல் ஆணையத்தை வைத்திருந்தாலும் அதன் மீது கேள்வி எழுப்ப வேண்டிய, அதன் ஜனநாயகத்தின் மீது கேள்வி எழுப்ப வேண்டிய நேரம் இருக்குது அப்படிங்கிறாரு. உங்களுடைய நிறைவு கருத்து? அதாவது இன்றைக்கு தேர்தல் கமிஷன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. தேர்தல் நடைமுறையை சாதாரண கட்சிகள் எதிர்கொள்வதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் பல இருக்கு. இப்போ அதை பெரிய கட்சிகளினுடைய ஆதரவோடு சிறிய கட்சிகளும், சிறிய கட்சிகளை இணைத்து பெரிய கட்சிகளும் வெற்றி பெற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு போயிட்டு இருக்கும். இன்றைக்கு 1967 இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வந்தது பேரறிஞர் அண்ணா அவருடைய தலைமையில்னு சொன்னா, அன்றைக்கு அண்ணா மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் நிக்கல. அன்றைக்கு முஸ்லீம் லீக் இருந்தது, சுதந்திர கட்சி இருந்தது. இந்த சிறிய கட்சிகளோடு இணைந்து அண்ணா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு பார்த்தோம் சொன்னா இன்னைக்கு பாமக இருக்கு. பாமக தனித்து நின்று ஒரு சீட்டு வெற்றி பெறது என்பது பெரும் பாடாக அவர்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கூட்டணி சேர்ந்து அவர்கள் 7 சீட்டு 8 சீட்டுகளை வெற்றி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் பார்க்கிறார்கள், சட்டமன்றத்தில் 20 சீட்டுகளை வெற்றி பெற முடியும் பார்க்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தேமுதிக ஒரு சீட்டில் மட்டும் வெற்றி பெற்ற தேமுதிக இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய அளவிற்கான ஒரு பலத்தை பெறுது என்று சொன்னால் ஒரு பெரிய கட்சிகளுடைய ஆதரவு நாடு. ஆக பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளுடைய ஓட்டுகளை இணைத்ததால் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறது. சிறிய கட்சிகளோடு பெரிய கட்சிகள் இணைந்து கூட்டணி சேரும் போது எங்களை போன்ற கட்சிகள் அரசியல் அங்கீகாரத்துக்கு பரஸ்பரம் அவர்களுக்கு நன்மை கிடைக்குது, அவங்க அதுல பலனடைறாங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். வரைக்கும் கூட்டணி இல்லாத எந்த அரசியல் கட்சி பரஸ்பரம் வாக்கு சதவீதத்தில் இருக்கிற வித்தியாசம் தான் அவர்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற போது அதுல கொண்டு வரக்கூடிய மாற்றம் என்பது மக்கள் ஜனநாயகத்திற்கு உகந்ததாக இருக்குமா இல்லையா? எஸ் ஆர் நோ? அவ்வளவுதான். இல்ல, கண்டிப்பா இருக்கும், அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறை சிக்கல்கள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டங்க. திரு வன்னியரசு, உங்களுடைய நிறைவு கருத்து? இல்லை, அதான் நான் தொடர்ச்சியாக சொல்கிற கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள் தான். அதில் கூடுதலாக நாங்கள் இந்த விகிதாச்சார தேர்தல் முறையை தான் நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த தேர்தல் முறையே நம்முடைய மூத்த தலைவரான சகு தமிழரசன் அவர்கள் சொன்னாங்க, இது ஒரு பெரும்பான்மைக்கான ஒரு தேர்தலாக தான் இருக்குது. சிறுபான்மை மக்களுடைய எந்த செயல்பாடுகளும் எந்த கோரிக்கைகளுமே இங்கே பெருசாக எடுபடலை. நீங்கள் இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு இந்தியா, பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் இப்போ பெரும்பான்மையாக இருக்கிறவங்க மட்டும் வெற்றி பெறுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குது. அப்போ இது விகிதாச்சார தேர்தல் முறை வரணும். அப்போ விகிதாச்சார தேர்தல் முறை வரும்போது இந்த தேர்தல் கமிஷனில் இருக்க எல்லாமே மாற்றங்கள் வரும். இது வர்றதுக்கு முன்னாடி குறைந்தபட்சமாவது தேர்தல் கமிஷனில் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தேர்தலில் நீங்கள் போட்டியிடுறவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனைன்னா, ஒரு பெரிய கட்சி நீங்கள் போட்டியிடும் போது பணத்தை பிடிக்கிறாங்க, இல்லைனா நீங்கள் பணம் கொடுக்க முயற்சி செஞ்சாங்கன்னு பிடிக்கிறாங்க, இன்னொரு கட்சியை விடுறாங்க. நீங்க தேர்தல் கமிஷன் திட்டமிட்டு யார் வெற்றி பெறணும் அப்படிங்கிற தேர்தல் கமிஷன் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருக்குது, ஒரு பக்கம் கோரிக்கை இருக்குது. தேர்தல் கமிஷன் இமிடியேட்டா சரி செய்யக்கூடிய ஒன்றாக இல்லாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. நீங்க முதல் சுற்றிலே குறிப்பிட்டது மாதிரி அந்த கட்சிகளுக்கான சதவீதம் திரு சேக்கு தமிழரசு அவர்களும் சொன்னது போல 5% என்பதும் சமீப இடைத்தேர்தல்களில் புதிய சின்னத்திற்கு கிடைத்த வாய்ப்புகள் என்பதும் வரப்போகிற நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தேர்தல்களில் எவ்வாறு எதிரொலிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கிற்கு கருத்துக்களை பதிவு செய்த திரு தேக்கு தமிழரசன், அப்துல் சமத் வன்னியரசு அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.